ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக. தியான மூலம் குருர் மூர்த்தி, பூஜா மூலம் குருர் பதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோட்ச மூலம் குருர் கிருபா. எல்லாம் வல்ல குருவரினாலே இன்றைய தினமும் கைலாஸ் மானசரோவர் திருக்கைலாய யாத்திரை பற்றிய காணொளிகளாக வெளியிட்டு கொண்டிருக்கிறதுல 3வது காணொளி இது. இதில் நான் எப்படி இந்த கைலாய யாத்திரையை மேற்கொண்டேன் என்ற விலகத்தான் நான் இப்போ சொல்கிறேன். பொதுவாக குழுவாகத்தான் காத்மாண்டுவில் இறங்குவாங்க. நான் தனியாக போயிருந்தேன். குழுவாக போகிறது பற்றி நம்ம பார்க்கலாம். குழுவாக போய் நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கினோம்னா நம்மளை முகவர், நம்முடைய ஏஜென்ட்ஸ் ஒரு வாகனத்தில் நம்மளை ஏற்றி கொண்டு போய் மிகவும் பிரபலமான வசதிகள் கொண்ட ஒரு ஹோட்டலில் நம்மளை தங்க வச்சு கொள்ளுவாங்க. இது முதல் நாள். நம்ம போய் இறங்கினோடனே நம்மளை பிக்கப் பண்ணி கொண்டு ஹோட்டலில், நல்ல வசதியான ஹோட்டலில் நம்மளை தங்க பண்ணுவாங்க. தங்க பண்ணிட்டு அன்றைக்கு இரவு அல்லது அடுத்த நாள் காலையில் அவர்கள் ஒரு மீட்டிங் போடுவாங்க. இந்த கைலாய யாத்திரைக்கு என்னென்ன தேவைப்படும், எப்படி அந்த மருத்துவ வசதிகள், அங்குள்ள உச்சிஷ நிலைமைகள், நம்ம போகிற ரூட், மற்றது நம்மளோட வர ஹைடிங். இப்போ நாங்கள் 10 பேராக்கள், எங்களுக்கு 6 பேர் ஹைடிங். அவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் போடுவாங்க. போட்டுட்டு பிறகு ஒரு டவலிங் பேக் தருவாங்க, பிறகு ஒரு ஜாக்கெட் தருவாங்க, பிறகு ஒரு முதுகில் போடுற அந்த பேக் தருவாங்க. ஏனெண்டா அவங்க தர பேக்குகளில் நம்ம எடுத்தால் தான் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம கொண்டு போகிற சூட்கேஸ் எல்லாம் பஸ்ஸில் ஏற்றலாது. காரணம் என்னென்னா இடவசதி. ஆனால் அவங்க தர டவலிங் பேக் நம்ம எத்தனை கிலோ, 50 கிலோ வரைக்கும் அதுக்குள்ளே போடலாம். ஆனால் தூக்குறது, ஹோட்டல் ரூமுக்கு கொண்டு போகிறது, ரூமில் இருந்து பஸ்ஸுக்கு கொண்டு போகிறது எல்லாமே அங்கே நம்மளோட ஹைடிங்காக தான் செய்வாங்க. அந்த பேக் அவங்களுக்கு வசதியாக இருக்கும், நம்மளுக்கும் அது வசதியாக இருக்கும். பிரயாணத்துக்கு பஸ்ஸில் அடுக்கிறதுக்கு அதுகளுக்காக அவங்க ஒரு டவலிங் பேக் தருவாங்க. அதுக்குள்ளே தான் போடணும். மற்ற முதுகில் போடுற ஒரு பேக் தருவாங்கன்னுண்டா நம்ம அதிகம் கிலோ கொண்டு போயிடல. அது 3 தொடக்கம் 5 கிலோ அதுக்குள்ளே அது அடங்கலாக தான் இருக்கும். அந்த 5 கிலோ கூட நம்மளுக்கு தூக்குறது கஷ்டமாக இருக்கும் கைலாயத்தில். அதுலேருந்து சின்ன பேக் தான் தருவாங்க. மற்றது ஜாக்கெட், நல்ல கம்ஃபர்டபுளாக ஜாக்கெட் ஒன்று தருவாங்க. பிறகு அந்த மீட்டிங்கில் எல்லா விளக்கத்தையும் சொல்லிவிட்டு நம்மளை அன்றைக்கு நம்மளோட முழு காசையும் அவங்கள்ட்ட செலுத்திடணும். நம்ம முழு பேமெண்ட்டையும் கொடுத்தோடனே அதுக்கு பிறகு தான் நம்மளோட வீசா அலுவல்கள், நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், அது இது எல்லாமே எடுத்துக்கொண்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளே ஒரு வாகனம் பிடிச்சிக்கொண்டு ஏஜென்ட்ஸ் மூலமே பசுபதிநாத் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் காலையில் தரிசனம் முடிச்சுட்டு, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பின்னேரம் தான் ஆரத்தி இருக்குது. அப்போ பின்னேரம் வரைக்கும் வேறு இடங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஜலநாராயணர் ஆலயம் இருக்குது, அதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. விஷ்ணு தண்ணிக்கு மேலே படுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, பைரவர், அது ஒரு சிட்டியே பழமையானது, எவ்வளோ காலம் பழமையானதோ தெரியாது, அப்படியான கட்டடங்கள். அதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேயும் போய் தரிசனம் முடித்த பிறகு அங்கே சக்தி பீடங்கள் இருக்குது, அதுகளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மற்ற டோலேஸ்வர் மகாதேவர் ஒரு ஆலயம் இருக்குது, அதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பிறகு அதுபோல் சாகான்ற இடத்துல பெரிய சிவஞ்சிலியோட ஒரு இடம் இருக்குது, அதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி நிறைய இடங்கள், இன்னொரு மார்க்கண்டேயர் வழிபட்டு ஒரு சிட்டி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி நிறைய இடங்களை அண்டைய பொழுது கடத்திட்டு பிறகு பின்னேரம் பசுபதீஸ்வரருக்கு ஆரத்தி பார்த்துட்டு, நம்ம காசில் எப்படி ஆரத்தி காட்டுவாங்களோ அதுபோல் 2 பக்கம் இவருக்கு விஸ்வநாதருக்கு கங்கையில் ஆட்டுற மாதிரி இவர் பசுபதீஸ்வரருக்கு பின்பக்கத்தில் நதிக்கரை ஓரத்துலேயும் ஆரத்தி நடக்கும், முன்பக்கம் நடக்கும். நம்மளுக்கு எது வசதியோ அங்கே போயிருந்து ஆரத்தியும் பார்த்துட்டு பிறகு நம்ம ஹோட்டலுக்கு சேர்ந்து நம்மளோட லக்கேஜ்கள், உடுப்புகள், இது எல்லாமே நம்ம மாறி அடுக்கணும். அவங்க தான் அந்த வேக்கெலாம் அடுக்கி நம்ம ரெடியாக இருக்கணும். அடுத்த நாளே காலையில் பயணம் தொடங்கும், 4ஆம் தேதி தொடங்கும். அப்படி. ஆனால் நான் போய் இறங்கினது 4 நாள் முதலே போய் இறங்கினேன். 21 நாள் எனக்கு நான் போட்டிருந்தேன். நம்மளுக்கு 10, 12, 14 நாள் தான் தேவை. நான் 21 நாள் டிக்கெட் போட்டு தான் போனேன். ஏன்டா நம்ம கூட்டாளி மாதிரி இருக்காங்க. மற்றது நான் பார்க்க வேண்டிய இடங்கள், இப்போ குழுவாக போகக்குள்ள நம்மளுக்கு அதிக நேரம் எடுக்கலாது.
அப்போ அங்கே ஆரத்தி முடிய வெளிக்கிட்டுருவாங்க. நான் ஆரத்தி முடிஞ்ச ஒரு தியானம் பண்ணுவேன். அப்போ அதால் வந்து நான் பெரிய ஹோட்டலில் தங்கலை. நான் பசுபதீஸ்வரர்கிட்ட முதலே போனால் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கிட்ட தங்குவேன். அதுக்கிட்டே ரூம் போட்டிருந்தேன். அங்கேயே காலையில் நம்ம திருவம்பாப்பாடி போகிற மாதிரி மார்கழியில் பசுபதீஸ்வரருக்கு எந்த நாளும் காலையில் 4 மணிக்கு மேளங்கள் தாளத்தோடு பாடி போவாங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கும் இது. அப்போ அதுகளெல்லாம் பார்க்குறதுக்காக நான் பக்கத்துலேயே போட்டிருந்தேன். மிச்சம் சந்தோஷமான இடம் அது. அப்படி இருந்தது. சரி, அது இருக்கட்டும். இப்போது அடுத்த நாள் 4ஆம் தேதி 7 மணிக்கு எல்லோரும் கிளம்புறதாக சொன்னாங்க. அப்போ நான் இருந்தது கைலாஷ் மானசரோவர் ஹோட்டல். நான் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறேன். இப்போ அவங்க இருக்கிறது இந்த ஹோட்டல், அதில் பேர் போடுறேன்னு அதை பாருங்கள். வசதியான ஹோட்டல் அது உண்டு. அதுக்கு நான் போயிட்டு வருவேன். ஆனால் நான் வந்து தங்குறது வந்து இதுக்கு தான், இந்த என்னுடைய கைலாஷ் மானசரோவர் ஹோட்டல். அப்புறம் அங்கே தங்கியிருந்தோம். 6 மணிக்கு வந்தாங்க பஸ்ஸில். வந்து நம்மளை பிக்கப் பண்ணி கொண்டு ஹோட்டலுக்கு போனாங்க. ஹோட்டலுக்கு போய் நம்மளோட எம்டி பிரிக்கேஸ்லாம் வந்து ஒரு ஸ்டோரில் போட்டுட்டு அவங்கள கூட பிறகு நாங்கள் குறுப்பாண்டு படமெல்லாம் எடுத்துட்டு அண்டை காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு சரியாக வெளிக்கிடுறோம். 8 மணிக்கு கிட்டத்தட்ட வெளிக்கிடுப்போம். 7:30 8க்கு வெளிக்கிடுவோம். எல்லா ஒழுங்கும் பண்ணி வெளிக்கிட்டால் அது வந்து 170 கிலோமீட்டர் பயணம். எப்படி? காத்மண்டுவிலேருந்து ரசோவாகாடி என்ற சைனா போர்டருக்கு போகும் வரைக்கும் முடிய கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர். இதுக்கு ஒரு 6-7 மணித்தியாலும் தேவைப்படும். ஆனால் அந்த ரோட்டுகள் வந்து கொஞ்சம் ஒழுங்கில்லாதபடியாக கூட நேரம் எடுத்திருந்தது. நாங்கள் போய் அங்கே சேரக்குள்ளே ஒரு 5 மணி இருக்கும். இங்கே 7-8க்கு வெளிக்கிட்டோம். அங்கே போய் சேரக்குள்ளே ஒரு 9 மணித்தியாலும் எடுத்து ஒரு 5 மணி போல் போய் சேர்ந்தோம். போகிற வழியில் திரிசூல் நதியை பார்க்கலாம். மற்ற முக்கியமான அழகான இடங்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டு போகலாம். நீர்வீழ்ச்சிகள் அது தாண்டு. அதோட இந்த ரோட்டுகளெல்லாம் பயங்கரமான ரோட்டுகள். எப்படியேண்டா மண் சரிவு. அங்கே வந்து திடீரென மழை பெய்தா அந்த அரசாங்கம் எப்படித்தான் ரோட் போட்டாலும் ஒரு 2-3 வருஷத்தில் என்ன செய்ய வேண்டாம், மண் சரிவு அல்லது நீர்வீழ்ச்சிகள் ஏற்பட்டு ரோட்டை பழுதாக்கிறோம். அதால் வந்து அவங்க கல்லையும் மண்ணையும் போட்டு ரெடி பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அது முக்கியமான ஒரு ரோட். அது ரசோவாகாடிக்கு போகிற ரோட். அதுதான் போக்குள்ள கொஞ்சம் ஆபத்தான ரோட்டு தான். இருந்தாலும் நம்மளுக்கு அது பயம் ஒன்றும் வராது. சந்தோஷமாக அதுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் மாதிரி, நல்ல பரிச்சயமான டிரைவர்கள் சரியாக அந்த விளிம்பால் ஓடிக்கொண்டு போவாங்க. அப்படி கூட்டிக்கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு மத்தியானம் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அதில் பிள்ளைகள் எல்லோரும் உண்டு. இப்போ நான் வந்து ஸ்ரீலங்கா, நேபாளில் ஒருத்தர், மற்ற சிங்கப்பூர்லேருந்து 6 பேர், மலேசியாவிலேருந்து 2 பேர், இப்படி இந்தியாவிலேருந்து மும்பையிலேருந்து ஒரு ஆள். அப்போ இவங்களெல்லாம் வந்து புதுசு தானே. ஒவ்வொரு ஆக்கள் வந்து ஒரு குரூப்பில் இணைகிறோம்டா அந்த ஹோட்டலில் இருக்கக்குள்ளே தனி ரூமில் இருந்தபடியாக சந்திப்பில்லை. சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் கழிச்சு கொள்வோம். அப்போ திடீரென எல்லாம் கதைக்க மட்டும்தானே. பிறகு பஸ்ஸில் ஏறித்தோம். பிறகு மத்தியானம் சாப்பிடக்குள்ளே எல்லோரும் ஒன்றா இருக்கக்குள்ளே எல்லோரும் கொஞ்சம் கதைக்கிறோம். இதில் யாருக்கு தமிழ் தெரியும்? நான் தமிழில் கதைக்கிறேன், மற்றாக ஹிந்தியில் கதைக்கிறாங்க, இங்கிலீஷில் கதைக்கிறாங்க. இதை இந்த மொழி யாரோட கதைக்கிறேன்னு சரி என்ற எல்லாருவாக இருந்தது. பிறகு பார்த்தா தமிழில் கொஞ்சம் கதைக்கிறாங்க என்னோட வந்து இலங்கையண்டோன்னு. அப்போ தமிழ் தெரிஞ்சாக்கள் தான் அதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். பிறகு மலேசியாவிலேருந்து ஒரு ஐயா வந்து இருந்தார். அவர் மிச்சம் அன்பான நல்ல ஒரு பழகிறதுக்கு சூப்பர் ஆள், அண்ணன் மாதிரி, நல்ல மனம் விட்டு பேசலாம் கதைக்கலாம் அப்படி ஒரு ஆள். அவர் வந்து தமிழில் நம்மளோட கேச்சார். அவங்க குடும்பம் வந்து இருந்தாங்க. பிறகு ரத்னம் ஐயாண்டு சிங்கப்பூர், அவரும் தமிழ் கதைப்பார். கல்யாணி ஆண்டு ஒரு அம்மா, மற்றது ஷரண் அண்டு இன்னும் ஒரு பிள்ளை. இவங்க எல்லாருமே வந்து தமிழ் பேசக்கூடியார்கள். அப்போ அதில் வந்து கொஞ்சம் அறிமுகமாகணும். பிறகு அப்படின்ட்டு பஸ் போய்கொண்டு இருக்குது. நம்ம சீட்டில் இருக்கிறது அப்படியே பயணம் போய்கொண்டு இருக்குது. கொஞ்சம் அழிப்பாயம் இருக்கும். 8 மணித்தியால் பயணம்ண்டா கிட்டத்தட்ட இலங்கை எடுத்துக்கொண்ட மட்டக்களப்பிலேருந்து கொழும்புக்கு போகிற தூரம். அப்போது சரியண்டு அப்படி ஓடிக்கொண்டு போய் கொண்டு ரசோவா என்ற இடத்துல நிப்பாட்டினாங்க. இடையில் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறது, ரெஸ்ட் ரூம் புறாக்களுக்கு நிப்பாட்டி இடங்கள் விடுறது, கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது. அங்கெல்லாம்
3-4 மணித்தியாலம் பஸ் ஓடினா 20 நிமிஷம் ஓய்வு எடுக்கணும். அந்த நாட்டு சட்டம் டிரைவர் மாதிரி டென்ஷன் இல்லாமல் ஓடணுன்றது தான் அந்த இது. அப்படியே அவங்க நிப்பாட்டி கூட்டிகிட்டு போய் ஒரு 5 கைலாய யாத்திரையில் சாப்பாடுகள் எந்த இதுவுமே இல்லை, நம்மளுக்கு சமைத்து தரத்துக்கெல்லாம் அவங்க வருவாங்க. ஆனால் அந்த ரசோவா காடியில் மட்டும் ஹோட்டல் சாப்பாடு தான். அதுவும் நல்ல சாப்பாடு, நல்லா சப்பாத்தி இருக்கும், சோறு இருக்கும், அதோட வந்து பருப்பு சூப் மாதிரி வச்சுருப்பாங்க, மற்ற காய்கறி, இப்படி நல்ல சாப்பாடு. அன்றைக்கு சாப்பிட்டுட்டு ஆஸ்திரேலியாவிலேயும் இருந்த ஒரு குரூப் வந்து அதில் தங்கியிருந்தது. அவங்களும் சாப்பிடுத்து அவங்களும் பஜனை பண்ணாங்க. நாங்களும் பஜனை பண்ணோம். அதிலிருந்து பஜனையெல்லாம் பண்ணிவிட்டு அண்டு சந்தோஷமான இரவு எல்லோரும் போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்தோம், தூங்கிட்டு நீ காலையில் எழும்பி இப்போ நான் இந்த படங்கள் எல்லாம் போடுறோம். This is travel agent from Singapore. Name please? Richa. இவ வந்து ஒரு குரூப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. மலேசியாவில் சிங்கப்பூரில் இருந்து அழைச்சி வந்திருக்காங்க. இவர் வந்து நம்மளோட கூட்டாளி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். We are on the day 2. We are now the border is there today. Outside. Yeah. இவங்க வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ. இவங்க வந்து சிங்கப்பூர், அம்மா சிங்கப்பூர். அவங்க இன்றைக்கு மாதாட்சியாக தலைப்பெல்லாம் கட்டி ரெடியாக இருக்காங்க. இவங்க வந்து நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அம்மா இந்த இடம்மா கல்யாணி. அவங்களும் சிங்கப்பூர் தான். ஐயாவும் சிங்கப்பூர், அம்மா மலேசியா. நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஐயா அப்படி நடந்து அவர் ரன் பண்ணி கொண்டு இருப்பார். மிச்சம் அழகான இன்ட்ரெஸ்டான இதாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம வந்து அண்டு இரவு தங்கிட்டு காலையில் வந்து அங்கே ஒரு ஏஜென்சி இருப்பார். நம்மளோட ஏஜென்சியில் ஒரு முகவர் அங்கே இருப்பார். அவர் என்ன செய்வாருன்னா நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி போமுகளில் கையெழுத்து எடுத்துட்டு அவர் போய் நேபாள் இமிக்ரேஷனில் வந்து நம்மளோட குரூப்பை வந்து பதிவு செய்வார். அதுக்கண்டு ஒரு ஆள் இருப்பார். அவர் வந்து இமிக்ரேஷனில் போய் பதுங்கி அதுக்குரிய போமுகளெல்லாம் நிரப்பிட்டு பிறகு நம்மகிட்ட கொண்டு பாஸ்போர்ட்டை தருவார். பிறகு நம்ம அங்கே நம்ம ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். பிறகு நம்ம நடையிலே போகிறோம். போய் காலையில் சாப்பிடுது, மத்தியானம் சாப்பிடல. பிறகு அப்படியே போய் நம்ம நேபாள் இமிக்ரேஷனில் கொண்டு பாஸ்போர்ட்டை கொடுத்தோன்னே கவுண்டரில் அவங்க வந்து அதில் ஒரு ஃப்ராங்க் அடிப்பாங்க. பிறகு ஒரு துண்டு தருவாங்க நம்மளுக்கு வீசா. இதையும் எடுத்துக்கொண்டு பிறகு நடக்கணும். 1 கிலோமீட்டர் நடக்கணும். நம்மளோட ஹோட்டல்லேருந்து நம்ம சைனா போர்டருக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர்கிட்ட நடக்கணும். அது நடக்கக்குள்ளேயே மூச்சு தட்டுது மக்களுக்கு சில நேரம். ஏன்னா நம்ம வந்து சாதாரண இடத்துல வாழ்கிறோம். நம்ம இப்போ உயரத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கோம். அப்போது உயரத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கக்குள்ள ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி கொண்டே வரும். இப்போ நம்ம இங்கே பழகுன நம்மளுக்கு இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் களைப்பு காட்டும். மூச்சு பிரச்சனை வராது, ஆனால் களைப்பு காட்டும். பிறகு நம்மளுக்கு காலை சாப்பாடு முடிஞ்ச ஒரு டயமேக்ஸ்ன்ற ஒரு குளிச்சு ஒன்று தருவாங்க. அது வந்து ஆக்சிஜன் லெவலில் வந்து நம்மளோட உடம்பில் வந்து குறைய பண்ணாமல் பார்த்துக்கொள்ளும். பிறகு இரவுக்கும் ஒன்று தருவாங்க. அது இங்கே நேபாள் பார்டர்லேயே தொடங்கிடும். அந்த டேப்லெட் தருவாங்க. எல்லாருக்குமே கொடுப்பாங்க. பிறகு நம்ம இனி போய் சைனாவோட பார்டரில் வந்து நிற்கிறோம். நின்ற உடனே நம்ம திரிசூல் நதி அதை ரசிக்கலாம். மலைகள், காட்சிகள் மிகவும் அற்புதமானதுகள். கஞ்சா செடியெல்லாம் அங்கே ரோட்டில் சும்மா காடாக கிடந்தது. அதெல்லாம் நாங்கள் பிடிங்கி பார்த்துட்டு இலையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே நடந்து சந்தோஷமாக போய் சேர்ந்தோம். 12:30 தான் அங்கே வந்து இமிக்ரேஷன் அவங்க கேட் திறப்பாங்க. இந்த பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தில் வந்து ஒரு கேட் இருக்குது. இந்த கேட்டுக்கு அங்கால சைனா, இங்கால வந்து நேபாள். இங்கால நேபாள் நேரம் இருக்கும், அங்கால சைனா நேரம் இருக்கும். இங்கே வேலை செய்கிற சிம் கார்டு அங்கால போனால் வேலை செய்யாது. அப்படி அந்த
சரியான ஒரு போர்டு நதி ஒன்று பாஞ்சு கொண்டு இருக்குது. திரிசூல் நதியில் ஒரு கிளை இதால் வருது, அடுத்தது அங்கால சுற்றி வருது, அப்புறம் இடையால் வருது. இந்த 3 இன்ச்சு வந்து திரிசூலண்டா திரிசூலம், சிவண்ட திரிசூலம். அது அவர் நிலத்தில் ஊன்னத்தால் அந்த 3 இடத்துலேருந்து நதி வருதுலேருந்து அது கைதியம். அதுலேருந்து திரிசூல் நதியாண்டு புனிதமான நதி தான் அது பாஞ்சு கொண்டு இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் வந்தோம். அதில் நாங்கள் கொஞ்சம் எடுக்கணும், டைம் எடுக்கும். இப்போது நேபாளுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கிற பார்டரில் எல்லையில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு தேவையான நீர் வசதிகள் மற்றும் சாப்பாடு எல்லாமே பாத்திரங்கள் எல்லாமே. ஸோ யூ திஸ் சைட் தங்குறதுக்கு ரெடிபோம் அப்படியாக சாமான், அடுப்புகள், சமையல், கேஸ், நீர், குடிநீர்கள் அனைத்தும் வந்து இருக்கிறது. அதே போல் அடுத்த குரூப் அவங்களுக்குரிய தண்ணி வசதி. இன்றைக்கு 3 குரூப் நாங்கள் வெளிக்கிறோம் இந்த நேபாள் எல்லையிலிருந்து. Swamiji? தூரம் நடந்து வந்து. Yes, so where are you now? I am now China border. Yeah, this side China. Yeah. So, Today we are move Nepal to China, Yeah. 3 group. yeah. One group already things all take here. So- Next group this vehicle. Yeah. The second group, third group coming after. So how excited you are? This is your first time, no? First time. I am very happy and feel good. Okay, The climate also very nice climate. okay. People are enjoying this area. Yeah, yeah. But this area is very very amazing. Yeah, 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 yeah. We are take early morning Yeah. and immigration in Nepal. Yeah, After we are waiting in China Yeah. immigration. yeah. After we go in Tibet. Okay, okay. Already we are. So, okay. Have Thank you very much, Tanyavan. a safe journey, okay? நல்ல ஒரு விஷயம். அந்த நிற்கிறவங்க வந்து சீனாவுக்குள்ளே நிற்கிறாங்க, இந்த நிற்கிறவங்க நேபாளுக்குள்ளே நிற்கிறாங்க. நான் 2 பேருக்கு நடுவில் நிற்கிறேன். அவங்க கதவு திறக்க மட்டும் அந்த இடத்துல இருப்போம். இருக்கிற நேரத்தில் சிலர் சாப்பாடு கொண்டு வந்த சாப்பாடுகளை பகிர்ந்து சாப்பிடுவாங்க, படம் எடுக்கிறார்கள் படம் எடுப்பாங்க, சிலர் பயிற்சிகள் சும்மா யோகா பயிற்சிகள் அது இது எடுக்கிறாங்க. கூடி கதைச்சி சந்தோஷமாக பொழுதை கழிச்சு கொண்டு இருப்போம். ஒரு கவலையோ சோர்க்கம் அது ஒன்றுமே இருக்காது. அந்த சூழல் நம்மளை மாற்றிடும் அந்த அளவுக்கு சந்தோஷமாக. அப்போ தான் நம்ம வந்து கூட அறிமுகமாகிற எல்லாரையும் அறிமுகமாகி 12:30க்கு திறந்தாங்க. திறந்த உடனே இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. நம்மளோட பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க, நேபாளில் வச்சு செக் பண்ணிட்டு விட்டாங்க. பிறகு நாங்கள் போனோம். போய் அங்கே போனால் நம்ம பேக்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அங்கே போனால் நம்ம சீனா இமிக்ரேஷனுக்குள்ளே கமரா அது ஒன்றுமே பாவிக்கலாது, ஃபோன் வச்சுக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. எப்படி ஃபோனில் டயலாமா படம் இருக்கா, அந்த அதில் ஒரு பிரச்சனை இருக்குது தானே, அதுலேருந்து அந்த படங்கள் இருக்கா, அதோடு ஆக்கலான்றதை தான் மெயினாக பார்க்குறாங்க. அவங்க வந்து அதுக்குள்ளே நம்ம பாவிக்கலாத அப்ளிகேஷன் ஃபோனில் இருந்து அதையும் அழிச்சிருவாங்க, நம்மளுக்கு தெரியாது, அதையும் ப்ளாக் பண்ணி விட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத படங்கள் இருந்தால் அவங்களை அழிச்சிருவாங்க. அந்த சைனா அரசாங்கத்தோட கட்டுப்பாடு. அதுக்கு முதலே எங்கள் ஏஜென்ட் சொல்லித்தார், இப்படி டயலாமா படம் இருந்தால் வந்து நீங்கள் அழிச்சிடுங்க. ரெண்டோடனே நாங்கள் இங்கே புத்தான்ற இடத்துக்கு போயிருந்தோம். அதில் இருந்தது அது சம்மந்தமான படங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம். நானும் நம்ம கூட்டாளியும் அழித்தோம், மற்றாக்களும் அவங்க இடையிலேருந்து அழிச்சிட்டாங்க. அப்போது சரியானது அதெல்லாம் ஃபோன் செக் பண்ணுவாங்க. நம்ம போன உடனே நம்மளை வந்து 2 கேமரா படம் எடுக்குது. முதல் போனோடனே டயபெட்டிக் இருக்காண்டு கேட்பாங்க, சுகர் வருத்தம் இருக்காண்டு கேட்பாங்க. இருந்தால் கையை ஏற்ற சொல்லுவாங்க. இருக்குன்னா நம்ம கையை ஏற்றுறோணும். அது அந்த மெஷின் காட்ட முதல், அந்த கேமரா காட்ட முதல் கையை ஏற்றுறணும். எல்லோரும் கையை ஏற்றுனாங்க. நம்மளுக்கு இல்லைண்டு கையை ஏற்றுனாங்க. இருக்குண்டா சொல்லணும் அவங்ககிட்ட. அப்போ சரின்றது நீ அங்கே போனோடனே அந்த கேமரா என்ன செய்தாண்டா, நான் பிறகு தான் அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தேன். இப்போ நம்ம போகல நம்மளுக்கு மேலே ஒரு பச்சை லைட்டை காட்டுது. அந்த பச்சை லைட்டை அடிக்குமாண்டா நம்ம ஓகே ரெண்டாவது காட்டுது. அது ரெட்டாக மாறுமாண்டா நம்மளை வந்து ஒரு ரூம் இருக்குது, ஏர் கண்டிஷன் ரூம்.
அதுக்கு ஃபேன் எல்லாம் வேலை செய்து அதுக்குள்ளே போய் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. நம்மளோட களைப்பு, நம்மளோட முகத்தில் எதுவும் சோர்வுகள் இருந்தால் அதை வந்து அந்த ரூமுக்குள்ளே இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வரணும். வந்தால் தான் அந்த கேமரா வந்து சரியாக காட்டும். அந்தளவு சரியாக செக்யூரிட்டி. இன்னும் ஒன்று என்ன செய்யுதுன்னா, நம்மளோட உடம்பை வந்து ஃபுல்லாக இந்த நெகட்டிவ் முதல் வரும் அந்த ஃபிலிம் ரோலில் வர நெகட்டிவ் மாதிரி நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணி விடுது. நம்ம உடம்புக்குள்ளேயோ சட்டைக்குள்ளேயோ ஏதாவது போட்டிருந்தால் அது வந்து காட்டும். இப்போ மாலை சட்டைக்குள்ளே கிடக்கண்டா அதை வந்து காட்டும். தலைப்பெல்லாம் கட்டையிலாது, அது அந்த நேரத்தில் அவுட்டிட்டு போகணும். என்னட்ட கேட்டாங்க, நீங்கள் கட்டாயம் கட்டணுமா அப்படின்டா சொல்லி நாங்கள் அதை பண்ணுவோம்னு. நான் சொன்னேன், இல்லை இது நான் வந்து சும்மா கட்டுறேன்னா எனக்கு இது அவசியம் இல்லைன்னு நாங்கள் தோளில் ஓடுது. நல்ல ஒரு சிக்கலும் இல்லை, நம்ம ரெடியாக இருந்தால் இல்லாமல் பார்க்க போகும். அப்போ சரியானது நம்ம இந்தியாவில் இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கக்குள்ளே நம்ம கொண்டு வந்த இதெல்லாம் வந்து அங்கே பெண்கள் இருக்காங்க. அதில் வந்து பேக் தூக்குறதுக்கு நம்ம ஏஜென்சியோட அவங்க என்ன செய்வாங்கண்டா, நம்ம ஒரு வேக்கை இழுத்து கொண்டு போவோம் தூக்க இல்லாமல். அவங்க 3-4 வேக்கை வந்து முதுகில் அடிப்பாங்க. அந்த பொம்பளை முதுகில் அடித்து கொண்டு இறக்குவாங்க. பெரிய வரலுகளில் வந்து சாமான்களை போட்டு அரிசி பருப்பு எல்லாமே. ஏனெண்டா இப்போ நம்ம 10 பேர், அவங்க 6 பேர், 16 டிரைவர், இப்படி ஒரு 16-20 பேர் பார்ப்போமே. 20 பேருக்குரிய சாப்பாடும் இங்கே நேபாளிலே அவங்க ஒழுங்கு பண்ணிடுவாங்க நம்ம போன உடனே. ஏனெண்டா இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகக்குள்ள சரி தீபேத்லேயோ சீனாவிலையோ நம்மளுக்கு சாமான் கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்யலும்? அங்கே விலே அது ஒரு இது. அதுக்காக எல்லா சாமானும் குடிக்கிற தண்ணி இருந்து இங்கே இருந்து தான் கொண்டு போடுறோம் பஸ்ஸில். அப்போ நீங்கள் இந்த படத்துகளில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அப்படியே குமிச்சு அப்படியே ஏற்றிட்டு மெஷினில் போட்டு செக் பண்ணி எடுத்துட்டு இமிக்ரேஷன் முடிச்சு தான் அங்கே போயிருப்பாங்க. நான் போனேன், என் பாஸ்போர்ட்டையும் நேவுத்து பார்த்தாங்க. கமிஷனரோட பாஸ்போர்ட்டை கொண்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் நிற்க சொன்னாங்க. நான் என்னென்ன எனக்கு தெரியலை. அங்கே போனேன்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து 2 பேரும் இருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியலைன்னு. நானும் கேட்கல, வந்துட்டேன் கூப்பிடுவாங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க அவங்களோட இப்போ ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் இருக்குது, யூகே இங்கிலீஷ் இருக்குது, இந்தியன் இங்கிலீஷ் இருக்குது, இப்படி இருக்குது தானே. அதில் வந்து இருக்கிற இடத்துல ஐ போட்டு சில இதுகள் எழுதுவாங்க இந்த உச்சரிப்புக்காக. அதில் வந்து இருக்கிற இடத்துல ஐ போட்டதுலேருந்து அவங்கள வந்து நிறுத்தி வச்சுருக்கு. அதை வந்து அந்த எந்த இடத்துல சைனா வீசா எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட வந்து கேட்குறதுக்காக. அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் இருக்குன்னு தானே, அது வரைக்கும் நிற்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க போயிட்டாங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் போனேன், கதவை திறந்தாங்க. என்ன ரீசெண்டாண்டு தெரியுமாண்டு அந்த கமிஷனர் வந்து கேட்டார். இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், உன்னோட பாஸ்போர்ட்டில் வந்து தாடி இந்த அளவு இருக்குது சொல்கிறாரு, ஷார்ட்டாக இருக்குது, ஆனால் இப்போ வந்து லாங்காக இருக்குது, இதுதான் அந்த இது என்றார். அப்போ சரியானது. நாங்கள் இது 10 வருஷத்துக்கு முதல் எடுத்தது ஃபோட்டோ, இது இப்போதைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் எல்லாம் அப்படி முடிச்சுட்டு நீ அங்கால போனோடனே அங்கே நம்ம ஏஜென்சி வந்து இந்த சாமான் எல்லாம் வந்து இறங்க மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மெஷினுக்குள்ளால் போட்டு செக் பண்ணி எடுக்கணுமே எவ்வளோ சாமான். அப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு வண்ணதுகள் தந்தாங்க. அதுலேருந்து சாப்பிட சொல்லி வண்ணதுகள் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம இமிக்ரேஷன் முடிச்சா கட்டடத்தை விட்டு வெளியில் போனோடனே அங்கே நம்மளுக்கு ஒரு பஸ் ரெடியாக இருக்கும். இப்போது நம்ம வந்து காத்மண்டுவில் இருக்கிற ஏஜென்சிட்ட நம்ம போய் பதிவு செஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்மளோட ஹைடிங் ஆக்கள்கிட்ட பொறுப்பு கொடுப்பாங்க. இவங்களோட நம்ம போய்கொண்டு இருந்து எல்லையில் வச்சு வீசா எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு முகவராயில் இருப்பாங்க. அதிலிருந்து அங்கால போனோடனே அங்கால தான் நம்மளோட உண்மையான ஏஜென்சி இருக்குது தீபேத்தில். அவங்கள நம்ம வந்து பிக்கப் பண்ணுவாங்க. அங்கே தான் நம்மளோட ஏஜென்சி இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கடா நம்மளை வரவேற்கிறாங்க. அவங்களோட இதில் வரவேற்று இந்த துணிக்கு பேர் கதாண்டு இதுக்கு பேர். நல்ல இதெல்லாம் வச்சு அந்த தீபேத்தியர்கள் வந்து இதைத்தான் மெயினாக பாவிப்பாங்க. நம்ம மாலை போடுறோம் இல்லையா பெரிய பிளாக்களுக்கு வந்தோடனே, அதுபோல் அவங்க நம்மளுக்கு இதை போட்டு அப்படியே ஒரு முடிச்சு போடுவாங்க அப்படி. அப்போது இந்த கதாவை வந்து நம்மளுக்கு போட்டு வரவேற்று அவங்களோட பேனரோட நின்று குரூப் படம் எடுத்துட்டு பிறகு நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி நம்ம இடத்துக்கு ஒரு இடத்துல போய் இருப்போம் தானே.
அப்போ அவங்க இனி சாமானெல்லாம் ஏற்றுவாங்க, தண்ணி தொடக்கம் எல்லாமே நம்மளை அகறி முடிய எல்லாம் நடக்கிற வழியெல்லாம் வந்து தண்ணி போத்தல்களும் அது இதுவும் வரலையில் தண்ணி அப்படி இருக்கு. அதில் வந்து ஏற்றி எடுத்து ஒரு சந்தோஷமான பயணம். இப்போ நம்ம ரசோகாடியிலேருந்து கேருங்கன்ற இடத்துக்கு போகிறோம், தீபத்துக்குள்ளே போகிறோம். இப்போ கேருங்கன்ற இடம் வந்து இந்த இடத்தை விட இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்குது. இப்போ கேரங்கில் வந்து குளிர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இங்கேருந்து போகல நம்ம ஜக்கெட்டோட போவோம், குளிர் கொஞ்சம் கூட இருக்கும். ஏண்டா இங்கேருந்து போகிறோம் தானே, வரக்குள்ளே நம்மளாக போயிடும். இங்கேருந்து போகக்குள்ள குளிர், அதெல்லாம் ஜக்கெட்டெல்லாம் போட்டு போகும். மற்றது உயரம், ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி கொண்டே இருக்கும். அதுக்காக தான் அவங்க அந்த டயமேக்ஸ்ன்ற அந்த குளிச்ச தராங்க, அதை எடுக்கிறோம். பிறகு அங்கே போனால் இப்போ நம்ம சீனாவிலேருந்து அங்கே உள்ளுக்கு போகக்குள்ள கொஞ்சம் 24 கிலோமீட்டர் தான், கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்தில் நம்ம போயிடலாம். அங்கே வந்து வேகமாக போயிடலாம், அது 30 தான் பஸ் எல்லாம் போகும், 30 கிலோமீட்டர் வேகத்தில். ரோட்டுகளெல்லாம் நல்ல க்ளீனான ரோட், நல்ல வசதியாக போட்டிருப்பாங்க, நெரிசல்கள் இருக்காது. ஆனால் முன்னுக்கு ஒரு நதி ஒன்று பெருக்கெடுத்து அந்த நாங்கள் போன ரோட்டை வந்து சைட்டால் இடிஞ்சு ஒடுக்கமாயிட்டு, அப்போ பஸ் போகலாது. அப்போ நாங்கள் வந்து அதிலேருந்து ஏண்டா பஸ் போகலாது, சின்ன வாகனம் போகலாம். இப்போ பள்ளத்தால் அந்த ஆறு ஓடியால் கங்கைக்குள்ளால் இறங்கி போகணும், ரோட்டை ரெடி பண்ணுறாங்க. இப்போ அங்கேருந்து வர வாகனம் வரும் வரைக்கும் நம்ம இங்கே பார்த்து நிற்கணும், அப்புறம் இங்கேருந்து போகிற வாகனத்துக்கு அவங்க காத்து நிற்கணும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இடையில் திருத்த வேலை நடக்கிறபடியாக சீமெந்து கொட்டி கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த வாகனம் இருக்கிறபடியாக அது கொட்டும் வரைக்குன்னா அங்கே பார்த்து கொண்டு இருக்கணும். 2 சீமெந்து கொட்டுற வாகனம் அது கொட்டி கொண்டு இருக்குது, கம்பி கூடலாம் கட்டி திருத்துறாங்க. அப்போ நாங்கள் அதில் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். பிறகு அங்கால மேலே ஏறி நல்ல க்ளீனான ரோட், அங்கே போகக்குள்ளலாம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஏஜென்ட்ஸ்டே வந்து நம்ம பாஸ்போர்ட்டெல்லாம் பஸ்ஸுக்குள்ள ஏறி வந்து செக் பண்ணுவோம், செக் பண்ணிட்டு இப்போ நம்மளை கூட்டி போகிறாங்க இல்லையா, அவங்களோட லைசன்ஸ் அவங்களுக்கு அந்த சீனா கவர்மெண்ட் அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்கு, இவங்க வந்து கைடிங் கவனிக்க அதிலெல்லாம் கொப்பியெல்லாம் எடுத்து ரெடியாக கொடுத்து அப்படியே பயணம் தொடங்கும். அப்படி இப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு 4 மணியை போல் கேருங்கன்ற இடத்துக்கு போனோம். அங்கே போகக்குள்ள அந்த சிட்டிக்குள்ளே இறங்கக்குள்ள ஒரு ஷாக்குன்னு என்ன க்ளீனாக இருக்கும். சோலார் சிஸ்டம் லைட்டுகளெல்லாம் இதில் பாருங்கள், அந்த ரோட்டுகளில் வண்ணாத்தி பூச்சி பட்டர்ஃப்ளை எல்லாம் கீறி இருக்கும். இந்த அந்தளவு ஒரு தூசு ஒரு சரிவு கூட நம்ம பார்க்கலாது. வாகனங்கள் நாங்கள் போகிற பஸ்ஸாக மற்ற பெரிய கனரக வாகனங்கள் மட்டும்தான் டீசல் வாகனம், மற்ற எல்லாமே வந்து எலக்ட்ரோ தான். ஒரு சத்தமே இருக்காது, சும்மா அழகான சிட்டி. சூப்பர் மார்க்கெட்டுகளுக்குள்ளே போனால் தேவையான எல்லா சாமானும் குமிஞ்சிருக்கும், மக்கள் நடமாட்டம் குறைவு, எல்லாமே இருக்கும், எல்லா ஒரு இதுவுமே இல்லாமல் பார்க்க அதில் அழகாக சொல்லலாது. மலைகளும் பனியும் அப்படியே மக்களும் அவங்களோட உடைகளும் அவங்களோட தேஜஸ் எல்லாமே வந்து மாற்றம். அவங்க வந்து ஒரு சிவபூமியில் வாழ்கிறார்கள் தானே, அவங்களுக்கு ஒரு அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் தன்மை அவங்கள்ட்ட இருக்குது, அந்த குளிரையும் தாண்டி. இப்போ நம்ம போனோடனே குளிர் அவங்களுக்கு அது நார்மல், ஆனால் அதுக்குரிய உடைகள் அவங்க அணிஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு அழகான சிட்டி.
இப்போ அந்த ரோட்டில் நிற்கிற மரம் சருகு விழுகுதுண்டா ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே அந்த சருகெல்லாம் கூட்டி அள்ளிட்டு போயிடுவாங்க. 4 சருகு விழுந்தாலும் அதை அப்படியே கூட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கே சுப்பேஸ்வரோட 6-7 பேர் அதுக்குள்ளே அந்த சுற்றியே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு க்ளீனான நகரம். இந்த ஹோட்டலை பாருங்கள், ஹோட்டல்களுக்கு பெயிண்டிங் என்ன தெரியாதா? நீ ஷைனாண்டா சித்திர வேலைப்பாடு எப்படி இருக்கும்? அப்போ தீபேத்தண்டா அதை விட இன்னும் எத்தனையும் மடங்கு. தீபெத்தியர்கள் சரியான அலங்காரம், தோடுகள், மணிகள், இடுப்பு எல்லாமே முத்துகள் அது இதெல்லாம் அலங்கரிச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் அது. உண்மையிலே அது வந்து சிவபூமி தான். இப்போ கேரளன்ற இடத்துல சொல்கிறேன். அன்றைக்கு இரவு நாங்கள் போய் வெளியில் சிட்டியெல்லாம் சுற்றி பார்த்தோம். ஆக்சிஜன் சின்ன சின்ன இதுகள் விற்கிது, டின்னெல்லாம் 18 சைனா மணி. அதில் வந்து ஆக்சிஜன் வாங்கினோம். அங்கே வந்து நம்ம காசு மாற்றிக்கொள்ளலாம். டாலர் கொண்டு போனாலும் சரி, யூரோ கொண்டு போனாலும் சரி, அங்கே வந்து சைனா மணி மாற்றிக்கொள்ளலாம். அப்போ நம்ம தேவையான சில சாமான்களை வாங்கி கொள்ளலாம். அந்த கேருங்கன்ற இடத்துல அன்றைக்கு இரவு தங்கி அந்த அழகுகளெல்லாம் ரசிச்சுட்டு பிறகு எங்களோட வந்த 2 பேருக்கு விசா பிரச்சனையாக இருந்தது. நேபாளில் இருந்து ஒரு நண்பன் வந்தாங்க, அவருக்கு விசா பிரச்சனை. லண்டனில் இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு விசா பிரச்சனை. அடுத்த நாள் தான் எங்களோட ஜாயின் பண்ணுவாங்கன்னு ஏஜென்ட் சொல்லியிருந்தார். அப்போ அவங்களுக்காக நாங்கள் பார்த்து கேரளத்தில் ஒரு நாள் நிற்க வேண்டியிருந்தது. அப்போ அடுத்த நாள் காலையில் அன்று இரவு இவங்கள் நம்ம வந்து இறங்கினோன்னே இப்போ தான் நம்மளோட ஹைடிங்கிற இதை பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து இறங்கினோன்னே நம்ம களைப்போம், பயண களைப்பா அப்படின்றது நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் டீ போட்டுருவாங்க, வந்து டீ தட்டுவாங்க. பிறகு நம்ம போய் இந்த கீழே இறங்கி வந்து டீயை குடிச்சிட்டு பிறகு நம்ம ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருக்கிற நேரத்தில் பிறகு 1 மணித்தியாலத்துக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிடுவாங்க. என்ன ஒரு கவனிப்போ, நம்ம கொடுக்குற பணம் வந்து இவங்களுக்கு காணுமோன்ற மாதிரி இருக்கும். அந்த அளவு என்ன ஹோட்டல்கள் அப்படி, சாப்பாடு அப்படி, இவங்க நம்மளை நம்மளை கொண்டு இந்த பயணம் முடிய மட்டும் நம்மளை வழி நடத்துகிற இதுகளெல்லாம் இவ்வளோ இதாக இருந்தது. உண்மையிலே அவங்கெல்லாம் சிவகணங்கள். அப்படி இல்லாட்டி அந்த மனசு வராது. அப்போது இனி அன்றைக்கு அங்கே இரவு சாப்பிட்டுட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் சிட்டியெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்போ குளிர் தொடங்கிது. டக்குண்டு வந்து இனி வந்து ரூமில் இருந்தாச்சு. அண்டு இரவுலாம் தூங்கிட்டு நீ எல்லோரும் கதைச்சிருப்போம். கதைச்சி வந்து ரூமுக்கு போய் தூங்கிட்டு பிறகு அடுத்த காலையில் எழும்பி வந்தோடனே டீ ரெடியாக இருக்கும் குடிச்சிட்டு பிறகு நீ வெளியில் அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு பிறகு நீ நம்ம ஆட்கள் வந்து சாமான் நம்ம வாங்கணும்னு கடைக்கு போனாங்க. அப்படியெல்லாம் சுற்றிட்டு வார நேரத்தில் இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும். வந்து சாப்பிடுறது திரும்ப கதைச்சிட்டு இருக்கிறது, திரும்ப வெளியில் போடுறேன்டா இன்னும் 2 பேரை பார்த்துட்டு இருக்கமே. அப்போ பிறகு மெசேஜ் வந்தது, இல்லை அவங்க வேறு ரூட்டால் வராங்க, நீங்கள் வலிக்கு இல்லாமண்டு. அப்போது இன்றைக்கு நம்ம வந்து இறங்கினோம்டா இந்த பகல் 12 மணி வரைக்கும் தான் நான் அந்த சார்ஜ். அதுக்கு 12 மணிக்கு பிறகு அடுத்த நாள் 2 நாள் ஆயிடும். அதுலேருந்து வெளிக்கிறேன்டா 12 மணிக்கு முதல் வெளிக்கிடுவோம். அப்போ எல்லாரும் நம்ம பேசினோம், சரி நம்ம 12க்கு முதல் வெளிக்கிடுவோம், ஏன் சும்மா கோட்டால் சார்ஜ் தானே ரெண்டு சரி என்று விட்டு நாங்கள் 12 மணிக்கெல்லாம் வெளிக்கிட்டு ஷாகான்ற இடத்துக்கு போகிறோம். இப்போது இதுவரையில் நீங்கள் படத்தை பார்த்து வந்துருக்கீங்க. இப்போ இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு மத்தியானம் சாப்பிடுத்து 12 மணிக்கு வெளிக்கிட்டு வெளியில் போய்கொண்டு இருக்கிறோம். ஏதோ சிம் கார்டுன்றது அங்கே வேலை செய்யலை, அப்போ அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அவராக போயிருந்தாங்க நம்ம ஹைடிங். அப்போ அந்த நேரத்தில் நான் பஸ்ஸுக்குள்ளே சும்மா இருக்கிறேன், இந்த வீடியோ எடுத்தோம். ஒரு அறிமுகம் தானே, அப்போ இந்த வீடியோ பாருங்கள். Hi, I'm Sonali from Singapore, and this is my first Kailash trip. Till 20 days back or a month back, it was never in my mind that such a beautiful thing going to happen to me. And I don't know how God synchronized, and it's his nudge. He planned it for me, and things fall one by one like a music, and he weaved it so nicely for me that it is so amazing. And I am finally going to Kailash to seek his divine blessings, and he's testing me. He's testing our mental, physical capacity
and he's preparing our heart. And let's see. I hope I'll be successful in this and can see him. Thank you so much, Guruji. She's smiling with me. I made you conscious. You wanna speak Tamil? ஓகே தமிழ்ல Okay. Ready? Ready, set, go. ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஹர ஹர மகாதேவ் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாம் மெல்ல இறைவன் திருப்பாதத்தை தொட்டு இன்றைக்கு கைலாஷ் மானசரோவர் யாத்திரை, அதாவது இறைவனோட திருப்பாத தொடுறதுக்காக ஒரு பயணம், ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு பயணம். அதாவது 3ஆவது தடவை இந்த பயணம் மகாதேவிட்டு சொன்னேன். நான் 3ஆவது தடவை வரும்போது மனைவியோடு வரணும்னு அது நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கீதா மணியம் ரொம்ப சந்தோஷமானது. எல்லாம் இறைவனோட செயல் வந்திருக்குள்ள எல்லாத்துக்கும் அந்த இறைவனோட பாக்கியம் கிடைக்கணும், இறைவனோட அருள் கிடைக்கணும், இறைவனோட கருணை கிடைக்கணும். அந்த சிவபெருமான் அழைப்பு கொடுத்தனால எங்களுக்கு இந்த அமைப்பு கிடைச்சிருக்கு. நல்லதே நடக்கணும், வெற்றியாக இந்த பயணம் வெற்றியாக வரணும். ஓம் நம சிவாய. I am Richa from Singapore. I am running my travel agency in Singapore. And since I started my travel agency since 2019, God has given me this chance to serve better and offer everyone in His feet by my yatra. So I also been here last year, and this year I was quite flexible. I shouldn't come or should come. But later Komal Didi and Ratnam sir and Kalyani Amma joined. Then I thought, okay, let them go. This time I will surely go with them. And this is my wish that these persons would see one time glimpse of Kailash, and whatever their journey they could complete, and they offer their what you say? ஓகே யூ ஃபீல் Yeah, How you they feel? offer their best themselves to God and take the blessings of God. And for myself, Shiva is everything. Shiva is calling me. I want to be just involve myself in Shiva. Each parts of Shiva belongs to Shiva, and I am very, very thankful that Shiva is calling me. And I just want to see him once more and want to take his energy inside of me. Thank you, Shiva. Thanks for everyone to be with me here. So beautiful souls. Swamiji is so nice. Wherever he is, he just spread the smile, and I am very thankful that he is with us. Thank you so much. Hello, I'm Saranya from Singapore. So this pilgrimage, this yatra is a dream since I was young, since I was primary school when I read a book about Hindu pilgrimage. So to finally see Kailash with my own eyes is a very big blessing for me. Whether I finish the Kora or not, that is not my priority, but my priority is just to absorb the energy and to bring back home to all my family members. To whoever who couldn't come, they told me that for me to go and to bring back to them, that's a very big gift. So I'm so thankful that I can give these blessings to all my family members, to my mom, dad, brother, cousins, relative, everyone. Yes. Thank you. And these are my 2 dolls who follow me everywhere. Motor babies. They have followed me every country: Bhutan, Mongolia, Varanasi, Kasi, Bodh Gaya, Vrindavan, Madura, Rishikesh. Everywhere they have gone. So they also want to get blessings from Lord Shiva. ஓகே Right. Okay, the thing is that I want to talk about my Babaji. My Babaji has always asked us to write a golden book. Whatever your wishes, it definitely will come true. So I had a dream to come to Mansarovar, and I want to see Kailash from far. So I always tell Babaji, when is my golden, because I've been writing for many years and my dream is coming to be true. I am so blessed. I thank my Babaji, I thank my Mahadev,
that my dream is coming to become the truth, and I'm so happy. I'm so happy. I'm so happy. I don't know how to express. The thing is that my dream is really coming to true, and I'm gonna meet Mahadev up there. So I asked him a lot of things. So I'm nothing. Everything is he. Everything is my guru. Whatever I get, everything a blessing is my बाबा जी एंड माय गुरु. मैं कुछ भी नहीं, सब कुछ मेरा गुरु है, और मैं कुछ भी नहीं, सब कुछ मेरा शिव है, और मैं कुछ भी नहीं. एंड मैं बहुत 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 खुश हूँ. आदिनाथ के बारे में पता मैं ये जो कपड़े ना, ये क्या बोलते हैं, ये जो ब्रांडेड वाला ना, ये मेरे को बहुत पसंद है. पता है ये क्या होता है? ये चिन्ह है ना, ये 3 चिन्ह महादेव का चिन्ह है. हाँ, तो आदिनाथ, तो इसको always I buy this type of clothing is not because of the brand, it is because of his chin is there. And ये है आदिदास, आदिनाथ, मेरा भगवान आदिनाथ, इसलिए मैं इसका कपड़ा ये पहनती रहती हूँ. इसका चिन्ह हमारे साथ हमेशा रहता है. बस, थैंक यू. नमः शिवाय. हर हर महादेव. Hariom everybody. You know, I was in the mailing list of Hindu Center. I came across this advertisement for Kailash Yatra under the leadership of Richa Gupta. So I applied for it. And now I'm on the way to Kailash Yatra to receive the blessings from the abode of Lord Shiva at the at the outer Kora. I hope I can do this parikrama and come back home with lots of energy to receive and back to my home. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பரதன் தயலாஞ்சி, இலங்கையை சேர்ந்தேன்னா ஜெர்மனியில் வாழ்கிறேன். இந்த கைலாஷ் யாத்திரை போகிறதுக்கு நான் 3 வருஷமாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். சிவா இன்னும் அழைக்க இல்லை. இந்த வருடம் நான் போகணுமென்று முடிவெடுத்த நேரம் நல்ல ஒரு ஏஜென்சி கிடைச்சார். அவர் மூலம் இந்த கைலாஷ் யாத்திரையை தொடர்றேன். அது எப்படின்னா, நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து மக்கள் வந்திருந்தாங்க, மலேசியாவிலேருந்து மக்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட அன்பு எனக்கு முழுமையாக கிடைக்கிது. அவங்களோட எல்லாருமே ஐக்கியமாகி மிகவும் சந்தோஷமான முறையில் அந்த சிவனோட பாதத்தை தொடுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். 4ஆம் தேதி நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். 4ஆம் தேதி காத்மாண்டுவில் இருந்து தொடங்கி ரஜுவா என்ற இடத்துல நேபாள் போர்டரில் வந்து நின்றோம். போர்டர்லேருந்து நேற்று காலையில் 12 மணிக்கு தான் அவங்க எங்களை விட்டாங்க. சீனாவில் கிளியரிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கேருங் என்ற இடத்துல தங்கியிருந்தோம். இன்றைக்கு கேருங்லேருந்து வெளிக்கிட்டு எந்த இடத்துக்கு போகிறோம்? சாகா என்னும் இடத்துக்கு வெளிக்கிறோம். அதிலேருந்து மேற்கொண்டு எங்களோட நடவடிக்கை போகுது. எங்களோட உள்ளத்தில் மனதில் எல்லாமே நிறைஞ்சிருக்கிறது அந்த கைலாஷ் யாத்திரை, அந்த கைலாஷ் மலை தான். அவரை போய் தொட்டு அவரோட பாதத்தில் நாங்கள் சரணாகதி அடைஞ்சு மீண்டும் மீண்டும் இந்த பயணத்தை தொடரணும். ஒவ்வொரு வருஷமாக மேலும் மேலும் மக்கள் வந்து அதை அடையணுன்றதுக்காக இந்த காணொலிகளை வெளியிடுறோம். இதை பார்க்குற எல்லாரும் மனதில் ஒரு விரதம் மாதி கொள்ளுங்க. நம்மளும் இந்த இடத்துக்கு போகணும், அந்த அவரோட பாதத்தை தொடரணும். எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த மலையை தொட்டு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைங்க. நீங்கள் சாதாரண நினைக்கக்கூடாது அந்த இடத்த. அங்கே வந்து சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார், அசோக சுந்தரி, இப்படி எல்லாருமே வாசம் செய்கிற ஒரு இடம். அவங்களோட வீட்டுக்கு நாம் ஒரு விருந்தாளியாக தான் போகிறோம். அப்போ நம்ம அவர்களுக்கு ஒரு உறவாளியாக ஆகிறோம் இந்த சந்தர்ப்பத்தில். ஆகவே இதை பார்க்குற எல்லாரும் மனதில் ஒரு விரதம் மேற்கொள்ளுங்க. அடுத்தடுத்த வார காலத்தில் அந்த மலையில் நம்ம போய் சங்கமமாகணும். அந்த இடத்துல நம்ம விட்டு பிரிஞ்சாலும் அதிலே ஐக்கியமாகணுன்ற அந்த விரதத்தோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துக்கு போகலாம். நாங்களாம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கோம். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வார அன்பர்களோட அன்பு என்னை மேலும் மேலும் ஊக்குவிச்சு கொண்டிருக்கு. மேலும் மேலும் இந்த பயணத்தோட எல்லாருக்கும் நன்றியாக. அப்படியாக எல்லாம் சந்தோஷமாக முடிஞ்சுது. இப்போ நாங்கள் கேருங்கில் இருந்து ஷாகாவை நோக்கி போய் கொண்டிருக்கோம். ஷாகா காணொலி அடுத்ததாக வெளிவரும். இதுவரையும் இந்த பொறுமையாக கேட்டதுக்கு மிச்ச நன்றி. அடுத்த வருஷம் இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு செல்ல விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மிகவும் குறைஞ்ச நம்ம கமிஷன்கள் அதில் இருக்காது.
குறைஞ்ச ரேட்டோட நம்ம ஏஜென்சியோட கதைச்சி 75 வயது 70 வயதுக்கு மேலே போக இயலாது. ஆனால் 75 வயதுன்றாலும் அவங்களுக்கு ஸ்பெஷல் பாஸ் எடுத்து கூட்டி போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏஜென்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சவர். அவர் மூலம் அடுத்த வருஷம் கூட்டி போகிறதுக்கு இருக்கிறேன். விரும்பினவர்கள் இந்த நம்பரோட தொடர்பு கொள்ளுங்க. இதுவரையில் நம்ம முதல் காணொளியை பார்த்துட்டு ஒரு 6-7 பேர் நம்மளோட அடுத்த வருஷம் கைலாய யாத்திரைக்கு இன்றைக்கு கூட 2 பேர் வாரதாக சொல்லியிருந்தாங்க. நம்ம மேக்சிமம் வந்து 20 பேர் தான் கூட்டி போகலாம். இதில் பாரபட்சம் பார்க்கல. அவர் யார் அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகலாம். முன்னுக்கு பதிவு செய்கிற ஒரு 20 பேரை வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு போவோம். அவங்களுக்கு வந்து மானசரோவர்களை தீட்சையும் கொடுத்து யாகமெல்லாம் பண்ணி சந்தோஷமாக இந்த பயணத்தை மேற்கொள்வோம். அதுக்கு பிறகு மேலதிகமாக ஆட்கள் இருந்தால் அவங்கள வந்து வேறு குரூப்போடு அனுப்பலாம். அதே ஏஜென்சி தான், வேறு குரூப்பில் வேறு மாதத்தில் தான் அனுப்பலாம். அதுகளுக்கு தீட்சையோ அல்லது நம்மளோட வழிபாட்டு முறைகளோ கிடைக்கிறது கஷ்டம். நம்ம கூட வரேன்னா 20 பேர் நம்மளோட ஒரே குழுவில் சேரலாம். நன்றி, வணக்கம்.